பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மண்வளத்தை மேம்படுத்தும் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டதற்காக ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு நடத்திய உலகளாவிய போட்டியில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த வள்ளுவன் 3ஆம் பரிசை வென்றார். இப்ப இந்த தென்னை விவசாயம் அப்படிங்கிறது 2006 இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில் இந்த தென்னை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு லாபகரமான சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சு. ஒரு தென்னை மரத்துலேருந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 100-110 காய் கிடைச்சிது. ஆனால் தென்னைக்கு ஆகிற செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 500 ரூபா ஆயிட்டு இருந்தது. ஒரு தேங்காயோட ரேட்டு அப்போ 3 ரூபா 3,000 இருந்தது. 100 காய் போட்டோம்னாலும் ஒரு 350 ரூபா அதிகபட்சமாக கிடைச்சது. ஆனால் செலவுங்கிறது ஒரு 500 ரூபாய் இருந்தது. இந்த லாபம்ங்கிறது இல்லாமல் தொடர்ந்து ஒரு நஷ்டம் ஆயிட்டே இருந்தது. இதற்கு ஒரு மாற்று இருக்குமா, இது ஒரு மாற்று ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இயல்பாகவே நான் நம்மாழ்வார் மேலே ஒரு தீவிரமான ஒரு பற்று வச்சுருந்தேன். அவரோட புக்ஸ் நிறைய நான் படிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் இதுக்கு ஒரு இயற்கை விவசாயத்துக்கு போனால் ஒரு தீர்வு கிடைக்குமா, அதாவது ஒரு பாரம்பரிய விவசாயத்துக்கு போனால் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேடுதல் அந்த 2006 இருந்து அந்த மாதிரி ஒரு நஷ்டமான சூழ்நிலை ஆரம்பிக்கும் போது ஒரு தேடுதல் துவங்குச்சு. ஸோ அந்த உங்கள் தேடுதலில் இதுக்கான தீர்வு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இந்த அமைப்பை எப்படியெல்லாம் மாற்றினீங்க? நீங்கள் பண்ண முயற்சிகள் ஒவ்வொன்றா சொல்லுங்கள் சார். முதல்ல நம்மாழ்வார் ஐயாவோட புத்தகங்கள், அவங்க எழுதின புத்தகங்கள் அதெல்லாமே நிறைய படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி விவசாயத்தில் தபோல்கர், மாசான புக்காக்கோ இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறவங்களோட ஒரு ஸ்காலர்ஸோட புக்குகளை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் இந்த விவசாயம் இந்த ரசாயன விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு இந்த புத்தகத்தை இந்த பூமியில ஃபிட் பண்றது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில ஈஷா யோக மையத்து கூட எனக்கு ஒரு நல்ல தொடர்பு இருந்துட்டு இருந்தது. அந்த ஈஷா யோக மையத்துல ஒரு தன்னார்வலர்கள் இங்க எங்களோட விவசாய பண்ணைக்கு பார்வையிட வந்திருந்தாங்க. அந்த தன்னார்வலர்களில் நம்மாழ்வார் ஐயா கூட கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல பயணம் பண்ண சில பேரும் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இது சம்மந்தமா நான் கேட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு ஆர்வமா நான் இயற்கை விவசாயத்துக்கு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னால் இதை ஃபிட் பண்ண முடிய மாட்டேங்குது. இது எந்த மாதிரி பண்ணணும்னா ஒரு லாபகரமான விவசாயமா பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த கேள்வி அவங்களுக்குள்ள கேட்டேன். அப்போ அந்த டீம் சொன்னாங்க, இப்போ இந்த மாதிரி ஓர் பயிர் சாகுபடி முறை அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருந்ததில்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் மல்டி கிராப் மல்டி டயர் அப்படிங்கிறதா இருந்தது. அதாவது பல பயிர்கள் பல அடுக்கு முறையில் தான் நாம் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து கடந்த 70 வருஷமா ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு பயிர் சாகுபடி முறைக்கா மாறினதுனால விளைவு தான் இந்த நஷ்டம் அப்படிங்கிறது. பல பயிர் பல அடுக்கு முறையில சாகுபடி பண்ணுனா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு பயிர் விளைபொருட்கள் ரேட்டு கம்மியானால் சரி, இல்லை ஒரு பருவநிலை மாற்றங்கள்னால வர்ற பாதிப்புகள்னாலையும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டனாலும் சரி, இன்னொரு பயிர் காப்பாற்றும். அதுக்கு பல பயிர் பல அடுக்கு முறையில சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு கான்செப்டை எனக்கு ஈஷாலிருந்து வந்த அந்த தன்னார்வலர்கள் சொன்னாங்க. அவங்க அந்த அந்த நேரத்துல ஈஷால ஈஷா விவசாய இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்ற முறையை இது எப்படி நம்ம இந்த மண்ணில் புகுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு 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 டிசைன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அந்த டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க தேவையா இருந்தது. மரப்பயிர்கள் மூலமா தொடர்ந்து கிடைச்ச இலதலைகள் அதையும் நாங்க போட்டுட்டே இருந்ததுனால ஒரு மூடாக்கு அமைப்பு மூலமா ஒரு நல்ல வளமான ஒரு சத்து கிடைச்சிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாம நாங்க கொடுத்துட்டு இருந்த ட்ரிப் இரிகேஷன்ல இருந்து எங்ககிட்ட நாட்டு மாடு நாட்டு மாடு இருக்குது. அந்த நாட்டு மாட்டு மூலமா சாணம் மூத்திரம் அப்படிங்கிறத கரைச்சு ஒரு 100-120 ஒரு மைக்ரான்ஸ் இருக்கிற ஒரு துணியில வடிகட்டிடுறோம்.
அது வடிகட்டிட்டோம்னா ஒரு கரும்பு பால் மாதிரி ஒரு கிடைக்கும், ஜூஸ் மாதிரி கிடைக்கும். அதை வந்து தொடர்ந்து எப்பப்போ தண்ணி கொடுக்குறோமோ அப்போ வந்து இரிகேஷன் மூலமா அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்ததுனால இந்த தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள் இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு வளமான மண் வந்து உருவாச்சு. அதன் மூலமா இந்த வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான குவான்டிட்டியான ப்ராடக்ட் வந்து கிடைச்சு. சரிங்க சார். இப்போ இந்த ஐநா சபை அந்த விருது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மண் வளம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து முக்கியம் அப்படிங்கிறது எப்படி பார்த்தோம்னா, நாங்கள் ஆரம்பத்தில் எங்களோட இந்த விவசாய முறை வந்து பல அடுக்கு பல பயிர் சாகுபடி முறைக்கு மாறுறதுக்கு முன்னாடி இந்த மண் காப்பும் இயக்கம் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட், இது ரெண்டும் பண்ண சொன்னாங்க. அது இல்லாமல் ஒரு காண்டூர் சர்வே வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த சாயில் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஆரம்பத்தில் இந்த ஒரு 5-6 வருடங்களாக வந்து எனக்கு சாயில் டெஸ்ட் பற்றி ஒன்றும் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னன்னா என்ன கொடுக்குறோமோ அது வந்து கிடைக்க போகுது, இதில் எதுக்கு போய் சாயில் டெஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் சாயில் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா எங்களோட பூமியில் அங்கக கரிமம் அப்படிங்கிறது 0.5 அப்படிங்கிறது இருந்தது. இந்த 0.5ங்கிற அங்கக கரிமம் வச்சு எந்த விதமான விவசாயம் பண்ணாலும் அது நஷ்டத்தில் தான் வரும். அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு பயிர் சாகுபடி முறை பண்ணுறது வந்து கண்டிப்பாக அது நஷ்டத்தில் தான் வருங்கிற ஒரு 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 அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையை வந்து சொன்னாங்க, டீம் சொன்னாங்க. அப்போ வந்து இந்த அங்கக கரிமம் வந்து எப்படி அதிகப்படுத்தணும், விஞ்ஞானபூர்வமாக அதிகப்படுத்தணும், அதே நேரத்தில் ஸ்பீடாகவும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து உருவாக்கினது தான் இந்த மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. இதன் மூலமாக தொடர்ந்து வந்து மூடாக்கு அமைப்பு உருவாயிட்டு இருந்தது மண்ணில். அது தொடர்ந்து மூடாக்கு அமைப்பு உருவாகி அதாவது தாவர கழிவுகள், விலங்கு கழிவுங்கிறது மாட்டு சாணம், மூத்திரம் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்ததுனால அந்த ஆர்கானிக் கார்பன்கிறது படிப்படியாக அதிகமாகியே போயிட்டு இருந்தது. இந்த படிப்படியாக அதிகமாகி எங்களோட விளைச்சல் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து இன்கம்னு பார்த்தோம்னா ஒரு 30,000 ரூபாய் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயமா இருந்தது. அது வந்து ஒரு 10 டைம்ஸ் 8 to 10 டைம்ஸ் அதிகமாகி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து சாயில வந்து பிரமாதமாக டெவலப் ஆயிருந்துச்சு. அதாவது 0.5 அப்படிங்கிறதுலேருந்து 7 வருட முடிவில் வந்து 1.56 அப்படிங்கிற அளவில் அதிகமாச்சு. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் கார்பன் அதிகமானதுனால விளைச்சல் அதிகமாச்சு, எங்களோட இன்கம் வந்து பல மடங்கு அதிகமாச்சு. இந்த தென்னைக்கு தேவையான உழவு ஓட்டலை, வட்டப்பாத்தி எடுக்கல, களை எடுக்கல, இது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட காலங்களில் எதுவுமே பண்ணாதனால செலவு மிச்சமாயிருச்சு, வருமானம் அதிகமானதுனால மண் வளம் வந்து பிரமாதமாக மேம்பட்டுருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி மண் வளம் வந்து ஐநா சபையில் வந்து அந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் இது வந்து பார்வையிட வந்திருந்தாங்க. அந்த ஐநா சபைக்கு இந்த மண் வளம் கொடுக்கும்போது, இந்த மண் வளத்தை அந்த சாயில் டெஸ்ட் கொடுக்கும்போது இது வந்து உலக அளவில் வந்து ஒரு காம்படிஷன் நடந்தது. உலக அளவில் பார்த்தா இந்த ஆர்கானிக் கார்பன்கிறது ரொம்ப முக்கியம்னு எல்லா கண்ட்ரிலையும் ஒர்க் பண்ணது அந்த டைம் தான் தெரிஞ்சிச்சு. அதில் முதல் பரிசாக வந்து சைனாக்கு வந்து கிடைச்சிது, 2ஆம் பரிசு இந்தோனேஷியா கண்ட்ரி கிடைச்சிது, 3ஆம் பரிசு வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிது. அந்த இந்தியாங்கிறது இப்போ எங்களோட ஃபார்முக்கு வந்து அந்த 3ஆம் பரிசு ஐநா சபையால் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு அந்த ஆர்கானிக் கார்பன்கிறது இந்த 1.56 அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்தது. ஸோ என்ன மேஜிக் பண்ணீங்க சார்? ஏன்னா ஆரம்பத்தில் 0.5 இருந்தது, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரியாக தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அறிவியல் பூர்வமாக இவ்வளோ ஒரு குறுகிய இடைவெளியில் நீங்கள் அது ஏற்படுத்தினதுக்கு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் நுட்பங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு தரமான விளைபொருள் அப்படிங்கிறதுக்கும் விளைபொருளோட வால்யூம், அதாவது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், முக்கியமான காரணமாக இருக்கிறது அங்கக கரிமம். இப்போ நிறைய மலை பிரதேசங்களில் வந்து இயற்கையாகவே இயல்பாகவே ஒரு பலாமரம் காய்க்கிறது பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பலாக்காய் இருக்கும். அந்த மரம் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பலாக்காய் இருக்கும். அதில் சாப்பிட்டோம்னா அந்த சுளைகளோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த மலையில் இருக்கிற மண் வளம். அந்த மண் வளம் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன்கிறது அங்கே பிரமாதமாக இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் கார்பனை வந்து இங்கே உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்து இயல்பாகவே இயற்கையாகவே இருந்தது. அதற்கு வந்து சில தொழில்நுட்பங்கள் தேவையாக இருந்துச்சு. எந்த மாதிரி தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை விவசாயம்னாலே பொதுவாகவே வந்து வெளியிலிருந்து எந்த விதமான நோ எக்ஸ்டர்னல் இன்புட், அதாவது வெளியிலிருந்து எந்த விதமான இடுபொருட்கள் நாம் வாங்க மாட்டோம். அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற நம்மளோட பாரம்பரிய நாட்டு மாடுகள் அதை வச்சு விவசாயம் பண்ணணும். இந்த 2 தொழில்நுட்பம்ங்கிறது இயல்பாக இருந்தாலும் கூட இது கூட வந்து நம்ம ஸ்பீட் பண்ணி ஆகணும். அதாவது நம்ம வந்து இந்த ஆர்கானிக் கார்பன்கிறத ஒரு 60-70 வருஷமா வந்து சாயில் டீக்ரேட் ஆகி கீழே போயிடுச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் நம்மளால சொல்ல முடியும்.
அந்த அதிலிருந்து மறுபடியும் இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒன்று நாம் புகுத்தணும். அப்படி என்னன்னு பார்த்தா இந்த மல்டி கிராப் மல்டி டயர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தேவையா இருந்தது. எந்த மாதிரி ஒரு கிராப் நாம் பண்ணாலுமே அதில் ஒரு மரம் சார்ந்த விவசாயம் வந்து உள்ள கொண்டு வர முடியும். அப்படின்னா அந்த ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர்னால என்ன ஒரு பயன் கிடைக்குதுன்னா அந்த இலதலைகள் வந்து ஒரு 10-15 அடி ஆழத்தில் இருக்கிற மினரல்ஸ் வந்து சாப்பாடா எடுத்துட்டு அந்த இலதலை வழியா நமக்கு மேல் மண்ணுக்கு வந்து ஒரு கிடைக்குது. அதே நேரத்தில் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா வந்து கவாத்து பண்றோம், ப்ரூனிங் பண்றோம். அந்த ப்ரூனிங் மூலமாகவும் நிறைய இலத்தலைகள் கிடைக்குது. முதல்லயே வந்து பல பயிர்கள் மூலமா ஒரு கிடைச்ச ஒரு இந்த இலத்தலை கழிவுகள் இந்த மரப்பயிர்கள் மூலமாகவும் கூடுதலாக வந்து நமக்கு கழிவுகள் கிடைக்குது. இந்த கூடுதல் கிடைக்கிற கழிவுகள் வந்து நமக்கு அது ஒரு பெரிய சத்தை உருவாக்குது. பொதுவாகவே இந்த மரப்பயிர் என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா பம்ப் ட்ரீஸ் அப்படிம்பாங்க. பம்ப் ட்ரீ அப்படின்னா வந்து உள்ள இருக்கிற சத்துக்களை பம்ப் பண்ணி மேலே கொடுக்குது. அதனாலதான் அது வந்து பம்ப் ட்ரீ சொல்லுவாங்க. அந்த 10-15 அடி ஆழத்துல வந்து பேர் சொல்ல முடியாத மினரல்ஸ் வந்து உள்ள நம்ம சாயில இருக்குது, மண்ணில் இருக்குது. அதை வேற எந்த வகையிலையும் நம்மளால வந்து அதை நம்ம மேல் மண்ணுக்கு கொண்டு வரக்கு வேற வழியே இல்லை. அதை கொண்டு வரக்கு ஒரே டூல் வந்து இந்த மரப்பயிர்கள் தான். அந்த மரப்பயிர்கள் அது அந்த இருக்கிற சத்துக்களை சாப்பிட்டு இந்த இலதலைகள் மூலமா கிடைக்கிறதுனால இந்த ஒரு இலதலை கழிவுகளோட இந்த சத்துக்கள் சேரும்போது அது கூட நாட்டு மாட்டு சாணம் மூத்திரம் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா சாயில் மாய்ச்சர் வந்து மேற்சொன்ன முதல்ல அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலமா சாயில் மாய்ச்சர் வந்து டெவலப் ஆயிருக்குது, ஒரு ரீட்டைன் ஆகுது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் அந்த 0.5 அப்படிங்கிற அங்கக கரிமம் இருக்கும்போது இந்த மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சாயில்ல, நுண்ணுயிர்கள். அதாவது சாயில் மண் வளம் அப்படின்னா அதுக்கு வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கம் வேணும். நுண்ணுயிர் வந்து இயல்பாகவே நாட்டு மாட்டு சாணத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அந்த நுண்ணுயிர் வந்து ட்ரிப் மூலமா கொடுக்கும்போது சாயிலுக்கு போகுது. அதே நேரத்தில் அந்த ட்ரிப்ல சாயிலுக்கு போகிற அந்த நுண்ணுயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மூடாக்கு அமைப்பு வேணும். இந்த மாதிரி ஒரு மூடாக்கு அமைப்பு வந்து ட்ரென்ச் மூலமா நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மரப்பயிர்கள் மூலமா இலத்தலைகள் விழுகுது. ஸோ அந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து ஒவ்வொரு டைமும் நடந்துட்டே இருக்கணும். அது எப்படி நடக்கும்னா அது நடந்துட்டே இருக்கும். அதுக்கு வந்து சூழ்நிலை வந்து உருவாக்கணும். அதுக்கு மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மைக்ரோ கிளைமேட்டை வந்து உருவாக்கிட்டோம்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கமாகுமே ஒழிய அதோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகாது. தொடர்ந்து வந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும் போது அந்த ஆர்கானிக் கார்பன்ங்கிறது ஸ்பீடா அதிகமாகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நம்ம ஒரு நான் ஸ்டாப்பா பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஒரு ஆர்கானிக் கார்பன் ஒண்ணுங்கிறது இயல்பா நம்ம ரீச் பண்ணிட முடியும். இப்போ எப்படி சார் நீர் மேலாண்மை பத்தி சொல்லுங்க. இந்த பகுதியில் எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க இது ஒரு பெரிய பயணம், ஒரு 10-15 வருஷமா நீங்க இதை கடந்து வந்துருக்கு. இதுக்கு நடுவில் 2-3 வறட்சியும் வந்தது. ஸோ நீர் மேலாண்மை நீங்க எப்படி கடைபிடிக்கிறீங்க? அந்த வறட்சியை எப்படி தாண்டி வந்தீங்க? பொதுவாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வந்து மண்ணில் வந்து ஈரப்பதம் தான் வேணும். எந்த தாவரமும் இவ்வளோ லிட்டர் வாட்டர் வேணும் அப்படின்னு எந்த தாவரமும் கேட்கறது இல்லை. ஏன்னா எல்லா தாவரத்துக்கும் ஒரு வேர் அமைப்புங்கிறது ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேர் அமைப்புகள் வந்து இருக்கும். அந்த வேர் அமைப்புக்கு தகுந்த ஒரு ஈரப்பதத்தை நம்ம மண்ணில் வந்து உருவாக்க தேவையா இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து பெருசாக பேசப்படுறது வந்து குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் எல்லாமே வந்து நாம் வந்து ஒரு 60 வருஷமா பல்வேறு கால சூழ்நிலையில் இந்த கார்பன் எமிஷன்ங்கிறத நம்ம உருவாக்கிட்டோம். அது வந்து பிராந்திய அளவில் உலக அளவில் வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இனி வரும் காலங்களில் இந்த கடுமையான வறட்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் இயல்பா ஒரு வருடத்துக்கு தேவையான மழைப்பொழிவு அப்படிங்கிறது வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவுங்கிறது ஒரே டைம்ல ஒரு குறுகிய காலத்துல மொத்தமா பெஞ்சிருது. ஸோ அதிகமான மழைப்பொழிவு இல்லைன்னா கடுமையான வறட்சி, இந்த ரெண்டையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விவசாய முறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தேவையா இருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது. இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து புதுசே ஒழிய அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளோட பழசுதான். அந்த கான்செப்ட்ங்கிறது காய்ச்சல் பாய்ச்சல் அப்படிங்கிறதே தான் இந்த ட்ரிப் இரிகேஷன்ல இருக்குது. ஸோ மினிமம் வாட்டர்ல ஒரு தாவரத்தை உருவாக்குறது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா ரூட் ட்ரெயின் பண்றது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ரூட் ட்ரெயின் பண்றதுன்னா ஒரு தாவரத்தை அது நம்ம எப்போ வந்து வைக்கிறோமோ அந்த வைக்கிறப்பிருந்து அதை ரூட் ட்ரெயின் பண்றது மினிமம் வாட்டர்ல. ஸோ மினிமம் வாட்டர் கொடுத்து ஒரு தாவரத்தை வந்து நாம் ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து வறட்சியும் தாக்கு பிடிக்கும், எக்ஸஸ் ரெயின் வந்தால் தாக்கு பிடிக்கும். அந்த ரூட் ட்ரெயின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த இரிகேஷன் சிஸ்டத்தை நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன்ல உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே நம்ம வந்து குறைவான நீர்ல தான் வளர்த்தணும் தாவரத்தை. குறைவான நீர்ல வளர்த்தும் போது அந்த ரூட் வந்து செட் ஆயிரும். வறட்சி வந்ததுன்னா தாக்கு பிடிச்சிக்கும், அதிகமான மழை வந்தாலும் தாக்கு பிடிச்சிக்கும். பொதுவா இன்னைக்கு இருக்கிற விவசாயிக்கு இருக்கிற சேலஞ்சே என்னன்னா பூச்சி நோய் தாக்குதல் தான். இந்த
ஒரு பயிர் சாகுபடி முறை, அதாவது மோனோ கல்ச்சர், அந்த கிராப்பிங்ல வந்து மோனோ கிராப்பிங்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பூச்சி வந்து அந்த தாவரத்தை நோக்கி வருது அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த தாவரத்திலிருந்து அது எடுத்துக்கும். அந்த பூச்சி வந்து அது சாறு உறிஞ்சும் பூச்சியா இருக்கலாம், எந்த மாதிரி பூச்சியா இருக்கலாம், வெள்ளை பூச்சியா இருக்கலாம், எப்படி எல்லாமே சாறு உறிஞ்சும். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஒரு பயிர் சாகுபடி முறையில தான் அந்த பூச்சி வந்து அட்ராக்ட் ஆகி வருது. உதாரணத்துக்கு எங்களோட தோப்புல பாத்தீங்கன்னா வெள்ளை ஈ தாக்குதல் எதுவுமே இல்லை. எதனால அப்படின்னு பார்க்கும்போது இயல்பா வந்து அந்த பூச்சி வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு தென்னை இருக்குது, அதுக்கு கீழே வந்து மரப்பயிர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழே வந்து நட்மக் இருக்குது, அந்த மரப்பயிரில் வந்து பெப்பர் ஏற்றிருக்கோம், தென்னையிலே பெப்பர் ஏற்றிருக்கிறோம். ஒரு பூச்சி கவர்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த தாவரத்தோட வாசம் வச்சுதான் வருது. அந்த வாசத்தை வச்சுதான் அந்த பூச்சி அட்ராக்ட் ஆகி வரும்போது உள்ள வருது. ஆனா தென்னையை நோக்கி வர்ற பூச்சி அதுக்கு கீழே ஒரு பெப்பரோட வாசம் வேற மாதிரி இருக்குது, ஜாதிக்காய் வாசம் வேற மாதிரி இருக்கு, மரப்பயிர்களோட வாசம் வேற மாதிரி இருக்கு, வாழை மற்ற பயிர்கள்ல இருந்து அந்த வாசம் வேறையா இருக்கும்போது அந்த பூச்சிக்குண்டான அந்த அறிவின் அடிப்படையில வந்து அந்த ஒரு ஸ்மெல்லை நோக்கி வர்றது வந்து பல ஸ்மெல் இருக்கிறதுனால டைவர்ட் ஆகுது. பூச்சி வந்து எக்காரணத்தை கொண்டு இறக்காது, ஜஸ்ட் டைவர்ட் ஆகி போயிருது ஒழிய அது வந்து எந்த பயிரையும் தாக்குறது இல்லை. உதாரணத்துக்கு இப்ப எங்களோட வாழை எடுத்துட்டீங்கன்னா, வாழையில வந்து சில டைம் வந்து அந்த பச்சை புழு வரும். பச்சை புழு வரும்போது இதுக்கு ஏதாவது மருந்து அடிக்கணுமா அப்படின்னு பார்க்க போது என்ன ஆகுதுன்னா, உள்ள நாங்க வந்து ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸ் வச்சிருக்கிறோம். அதாவது பப்பாளி நிறைய உள்ள இருக்கும். இந்த பப்பாளிகள் சாப்பிட்றதுக்கு, பப்பாளி இந்த கொய்யா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த காகங்கள் வந்து வருது. அதே நேரத்துல வந்து இந்த வாழையிலிருந்து இந்த பச்சை புல்லு இருந்ததுன்னா இது வந்து ஒரு வெஜிடேரியனா எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு நான் வெஜிடேரியனா அதுல இருக்கிற அந்த பச்சை புழுவையும் அது சாப்பிட்டுக்குது. அந்த இயற்கையோட சமநிலையில எல்லாமே பறவைகள்ல இருந்து எல்லாமே உள்ள வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம் உருவாக்கிட்டோம்னா இந்த நோய் தாக்குதல் சரி, பூச்சி தாக்குதல் சரி, எந்த வகையிலும் விவசாயி பாதிக்காது. ஆரம்பத்துல நான் வந்து ஒரு மானாவாரி விவசாயி. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மலை மறைவு பிரதேசங்கள் அதிகமா இருக்கும். இப்ப ஆடி பட்டம்ங்கிறது வந்து சொல்லுவாங்க. இந்த ஆடி பட்டம் அப்படிங்கிறது இந்த தமிழர்களோட இந்த விவசாயத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த ஆடி பட்டத்துல தான் நாங்க வந்து மானாவாரி விவசாயம் வந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி பிரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மானாவாரி விவசாயத்துல லேண்ட் பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது கோடை உழவு பண்ணி எங்ககிட்ட இருக்கிற அந்த மாடு, ஆடு, கோழி, அப்புறம் அது மட்டும் இல்லாம எருமை, இந்த மாதிரி விலங்குகள் எங்கிட்ட இருக்கும். அதெல்லாம் அதோட கழிவுகளையும் நாங்க சேகரிச்சு அந்த கோடை உழவுக்கு முன்னாடி அங்கங்க காட்டுக்குள்ள வந்து குட்டா போட்டுக்குவோம். அதை வந்து விசிறி விட்டு உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டி மண்ணு வந்து ஒரு தயாரான நிலையில் இருக்கும்போது ஆடிப்பட்டத்துல வந்து நாங்க சோளம் விதைப்போம். சோளம் அப்படின்னா மஞ்சள் சோளம். அந்த மஞ்சள் சோளத்தை விதைக்கும் போதே ஊடு பயிரா வந்து தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, நரிப்பயிறு, இந்த 3 கலந்து விதைப்போம். அதே மாதிரி அவுட்டர் சுத்து கால் சொல்லுவாங்க, அந்த சுத்து கால்ல அந்த சுத்து சால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து துவரை விதைப்போம். அந்த துவரையிலிருந்து 2 சால் வந்து மொச்சை விதைப்போம். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 6 பயிர் இருக்கும். இந்த 6 பயிரும் வந்து அந்த காலத்திலே காலகாலமா வந்து இது மல்டி கிராப்பா தான் இருந்தது. அதை வந்து இப்ப ஆங்கிலத்துல தான் நம்ம இப்போ இது இந்த மாதிரி மல்டி கிராப் அப்படிங்கிற சொல்றோம். ஆனா நாங்க காலகாலமாவே இவ்வளவு பயிர்கள் சேர்ந்து விதைச்சு பண்ணணும். ஆடி மாசத்துல விதைச்சோம்னா தை மாசம் வந்து அறுவடை ஆயிரும். இதுக்கும் வந்து ஒரு பெரிய களையே வராது. காரணம் என்னன்னா, இந்த நரி பயிர் அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் கவர், லைவ் மல்ச்னு சொல்லுவாங்க. இப்ப ஆங்கிலத்துல வந்து லைவ் மல்ச்னு சொல்லுவாங்க. அந்த லைவ் மல்ச் வந்து காடேகமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே நேரத்துல அதுக்கு மேல வந்து ஒரு டயர் என்னன்னு பார்த்தோம்னா பாசிப்பயிர் இருக்கும். பாசிப்பயிர்ல இருந்து ஒரு ஷேடு கிடைக்கும். அதுக்கு மேல தட்டைப்பயிர் இருக்கும். அது மட்டும் இல்லாம சோளம் மேல வந்துடும். துவரை, மொச்சை, இந்த மாதிரி பல பயிர்கள் உள்ள இருந்ததுனால சன்லைட் வந்து பெருசா பூமியை நோக்கி போகாது. ரெண்டாவது மழையை நம்பியே இந்த விவசாயம் பண்றதுனால அந்த விழுகிற மழை நீர் வந்து வருஷம் பூரா நமக்கு அதை காப்பாற்றணும். அதுக்கு வந்து மேற்சொன்ன அமைப்புகள் வந்து உருவாகி இந்த மல்டி கிராப், மல்டி டயருங்கிறது வந்து இயற்கையாகவே உருவானதுனால நீர் தேவை அப்படிங்கிறதே இருக்காது. மழை பெஞ்சா போதும், நமக்கு 6 மாசத்துல விளைஞ்சு வந்துடும். அதே ஒரு சரிவிகித உணவாயிரும். இப்போ சோளம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சோளம்ங்கிறது மோனோகாட் சொல்லுவாங்க, அதாவது ஓரிலை தாவரம் சொல்லுவாங்க. மற்றது எல்லாமே ஈரிலை தாவரங்கள். இந்த நைட்ரஜன் பிக்சிங்க்கு என்ன அந்த காலத்திலிருந்து நமக்கு காலகாலமா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், நைட்ரஜன் பிக்சிங்கிறத பிரமாதமா கொண்டு வந்திருக்கிறோம். அந்த நைட்ரஜன் பிக்சிங்கை கொடுத்தது தான் வந்து இந்த நரிப்பயிர்.
நரிப்பயிறு லைவ் மல்ச்சா மட்டுமல்ல, அது வந்து ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காகவும் ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நடந்திருக்குது. இந்த ஈரலை தாவரத்தோட கழிவுகள், ஓரிலை தாவரத்தோட கழிவுகள், முதல்ல சொன்ன மாதிரி மாட்டு சாணம், இதெல்லாமே வந்து விலங்கு கழிவுகள், இதெல்லாமே சேர்ந்து அந்த அந்த வந்து மானாவாரி பயிரை வந்து ரொம்ப பிரமாதமா நாங்க காலகாலமா பண்ணிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு வருடம் முழுவதும் உணவா இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த ஏதோ ஒரு விவசாய முறை மாறுனதுனால, அந்த ஊர் பயிர் சாகுபடி முறைக்கு வந்து திரும்பினதுனால, இவ்வளவு ஒரு மல்டி கிராப் அப்படிங்கிறது வந்து மானாவாரியில் இல்லாம போனதுனால, மானாவாரி விவசாயம்ங்கிறது ஒரு நஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. இந்த மானாவாரி விவசாயத்திலே இவ்வளவு கிராப் வந்து எங்க கிட்ட இருந்த அந்த மாடு, ஆடு, மாடு எல்லாத்துக்குமே வந்து வருஷம் பூரா உணவா இருந்தது. எங்களுக்கும் வந்து அது ஒரு உணவா வந்து மாறி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து கொடுத்துட்டு இருந்தது. சரி, இப்போ நீங்க நிறைய விஞ்ஞானிகள் பத்தியெல்லாம் படிச்சோம். அதை செயல்படுத்துறதுல வந்து சவால்கள் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஐநா சபையில கூட வந்து பாத்தீங்கன்னா சீனா, இந்தோனேஷியா எல்லாமே இது பண்ணிருக்கீங்க. தொழில்நுட்ப ரீதியா அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம் சார்? என்ன வேறுபாடு? அதாவதுங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, வருஷம் வந்து 365 நாள் விவசாயம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உலகத்திலேயே தென்னகம், அதாவது தென்னிந்தியா அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுலேயும் வந்து ஃபெர்டைல் சாயில், அதாவது ஆரோக்கியமான மண் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து தக்கான பீடபூமியோட வடிகால் அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபெர்டைல் சாயில், ஒரு கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான சன்லைட் வந்து 100% முக்கியம். வருஷம் பூரா நமக்கு சன்லைட் கிடைக்குது, அளவான மழைப்பொழிவு இருக்குது, ஃபெர்டைல் சாயில் இருக்குது. இந்த அமைப்பு வந்து உலகத்தில் வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளவு வளங்கள் இருந்தும் நாம் வந்து இப்போதான் நம்ம இந்த ஆர்கானிக் கார்பனுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது மண் வளத்தை மேம்படுத்தணும்னு மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி மேலே வந்துட்டு இருக்கிறோம். மற்ற பகுதிகள் வந்து கண்டிப்பாக இந்த சைனாவாகட்டும், அதர் கண்ட்ரிஸ் ஆகட்டும், டெஃபினட்டாக இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து இல்லை. சரி, இப்போ அதாவது கொங்கு மண்டல பகுதிகளில் இந்த அங்க கருமச்சத்தை பற்றி விழிப்புணர்வு நிறையா வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக விவசாயிகள் நிறைய பேர் இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மண்வளம் தான். அங்கே வந்து இந்த மண்வளம் இது பண்ணுறதுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது. உங்களோட பார்வை என்ன அதில்? அடிப்படையாக வந்து தென்னை விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு ஒரு சின்ன ஒரு 4 ஏக்கரில் மட்டும் நாங்கள் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நெல் விவசாயத்தில் பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு 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 120 நாள்லேருந்து 150 நாள்லேருந்து விவசாயம் வந்து முடிஞ்சிடும். இந்த 120 to 150 நாளில் நம்ம சாயில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ரொம்ப சிம்பிளாக காலகாலமாக இந்த நெல் விவசாயத்தை நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெல் விவசாயத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மாற்றுப்பயிர் சாகுபடி அப்படிங்கிறது வந்து பண்ணணும். அதாவது ஒரு போகம் நெல் 2 போகம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போகம் நெல் பண்ணணும், அடுத்த போகம் வந்து பயிர் வகைகள் வந்து கலந்து நம்ம விவசாயம் பண்ணணும். இந்த மாதிரி மாற்று விவசாய முறை வந்து அந்த நெல் விவசாயத்தில் தேவை. இப்போ இந்த டெல்டா பகுதி இதில் எல்லாமே பார்த்தோம்னா, இப்போ 3 போகம் நெல்லுன்னா 3 போகம் நெல் தொடர்ந்து வந்து பயிர் பண்ணுறாங்க. அப்படின்னா சாயில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் கிடையாது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா, இப்போ எங்கள் தாத்தா எல்லாம் சொன்னது நெல் விவசாயத்தில் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இந்த அதாவது தண்ணீர் கட்டுறதுக்கு முன்னாடியே இதுக்குள்ள வந்து இலதலைகள் போட்டு மிதிப்பாங்க. அதாவது அந்த மண்ணுக்குள்ள வந்து இப்ப எருக்கல என்னென்ன தலைகள் வந்து நம்ம வயல் சுத்தியில் இருக்குதோ அந்த தலைகள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு அந்த வயலுக்குள்ள போட்டு வெட்டி போட்டுட்டு அதுல அந்த வயல்ல வந்து தண்ணி கட்டி அதை அழுக விட்டு அதை ஒரு மெதிப்பாங்க, காலில் மெதிச்சு அந்த சாயில வந்து அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு உயிரோட்டமா மாத்துவாங்க. அந்த முறை வந்து இப்ப இல்லை. அதே நேரத்துல வந்து அந்த மாதிரி ஒரு மண்ணை உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு போக நெல்லு பண்ணாலும் இல்ல 2 போகம் நெல்லு பண்ணிட்டு 3வது ஒரு போகத்தை வந்து உள்ள வந்து பயிர்கள், அதாவது இப்போ உள்ள வந்து பாசி பயிர் பண்ணலாம், தட்டைப்பயிறு, உளுந்து, கொள்ளு, மொச்சை எல்லாமே உள்ள கொண்டு வரலாம். இப்ப நெல் அப்படிங்கிறது ஓரிலை தாவரமா இருக்கும்போது ஈரிலை தாவரமா வந்து இந்த மாதிரி தாவர வகைகள் பயிர் வகைகள் உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இலைதலை கழிவுகள் வந்து அடுத்த போகத்தில் நமக்கு அந்த சாயலுக்கு வந்து டைரக்டா கிடைக்கும். அதைய மறுபடியும் நான் மடக்கி உழவு பண்ணி தொடர்ந்து அதைய மடக்கி உழவு பண்ணி அடுத்தது வந்து நெல் விதைக்கும் போது வந்து சாயில் வந்து ரெடி ஆயிருது. அதே நேரத்துல இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முறை வந்து மாறி ஒரு பயிர் சாகுபடி முறையா இந்த கடந்த 70 வருஷமா பண்றதுனால இதையும் இந்த சாயிலையும் வந்து நம்ம ஸ்பீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்பயும் சில பகுதிகள் டெல்டா பகுதியில உள்ள போய் பார்க்கும்போது மரங்கள் வந்து அங்கங்க வச்சிருப்பாங்க. உள்ள அந்த வரப்புகள்ல மரம் இருக்கும்.
நெல் விவசாயம் நடந்துட்டு இருக்கும், ஆனா வரப்புகள்ல அங்கங்க மரம் இருக்கும். ஆனா இப்ப தேவை எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வரப்புகள்ல வந்து நெல் விவசாயத்துக்கு வந்து அந்த அந்த 100% சன்லைட் வேணும். அதே நேரத்துல வரப்புகள்ல வந்து மரப்பயிர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட இடைவெளியில நாம் வச்சிட்டோம்னா, அந்த இலைதழு கழிவுகள் வந்து நம்ம மறுபடியும் அதை கவாத்து பண்ணி உள்ள போட்டுக்கலாம். அதே நேரத்துல இலைகள் வந்து உள்ள உளுந்துட்டு இருக்கும். மற்ற இலைதழு கழிவுகளை உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சாயில்ல வந்து அந்த ஃபெர்டைல் சாயில் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கும். இயல்பாகவே இயற்கையாகவே டெவலப் ஆயிட்டு இருக்கும். ரெண்டாவது, இப்போ அந்த பகுதி, அதாவது டெல்டா பகுதியில எல்லாம் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தண்ணீர் மேலேயே இருக்கும். அந்த வாட்டரை வந்து இன்னும் கீழே கொண்டு போறதுக்கும், சாயில வந்து இப்போ கடல் நீர் வந்து உள்ள வராம இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முக்கியமா டெல்டா பகுதியில வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை உள்ள கொண்டு வந்தோம்னா, நீர் வந்து உப்புத்தன்மை ஆயிட்டே இருக்குதுன்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு காரணம் வந்து இப்ப அது அது ஒரு நம்ம ஒரு அந்த இடத்துல வந்து அந்த கடற்கரை பகுதி ஒட்டி இருக்கிற விளைநிலங்கள்ல அவசியமா வந்து நான் மரப்பயிர் சாகுபடி கொண்டு வந்தாலும் ஒழிய, இந்த மாதிரி தண்ணீர் வந்து கடினத்தன்மையாக மாறுறதுக்கும், கடல் நீர் வந்து நிலத்துக்குள்ள புகுறதுக்கும் வந்து நாம ஒரு வந்து ட்ரீ வால் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ட்ரீ வால் வந்து கிரியேட் பண்ணா மட்டும்தான் அந்த ரூட்ஸ் வந்து இந்த வாட்டரை வந்து ஃபர்தரா வந்து சேல்ட் ஆகிறக்கோ, கடினத்தன்மையா மாறுறதுக்கோ வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த அடிப்படையில் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு முறை வந்து நாம் கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா, நீரோட கடினத்தன்மை மாறதே ஸ்டாப் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து டெல்டா பகுதியில் ஃபெர்டைல் சாயில் நம்ம உருவாக்க முடியும். அதன் மூலமா விளைபொருட்களை வந்து ஒரு தரமானதாகவும், ஒரு நல்ல குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுலையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரசாயன உர பழக்கம்ங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப அது வந்து காற்றுல பரவி இப்ப மழையோட அந்த பியூரிட்டியே அதுவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல அமில தன்மையோட மழை வருதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக வந்துங்க இந்த கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது இப்போ தவிர்க்க முடியாதாயிருச்சு. கார்பன் எமிஷன் வந்து இப்போ வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், அப்புறம் ரசாயன உர பயன்பாடுகள் இல்லை, எல்லாத்து மூலமும் இந்த கார்பன் எமிஷன்ங்கிறது இருந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, வளிமண்டல பகுதியில் வந்து இந்த காற்றின் தரம் வந்து கம்மியாயிட்டு இருக்குதுங்கிறது இன்னைக்கு நிறைய நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். இந்த மாதிரி வளிமண்டலத்தில் காற்றும் வந்து பொல்யூட் ஆகி போறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கிட்ட மரங்கள் கிடையாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மரங்கள்ல இருந்து ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். அதற்கு வந்து இந்த மரம் சார்ந்த விவசாயம் அப்படிங்கிறது தேவையா இருக்கு. இப்போ காத்துல வந்து கார்பன் அளவு அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பொல்யூஷன் அதிகமா இருக்குன்னா அந்த மழை வந்து அமில மழையா பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தண்ணீர், இப்போ நம்ம கிட்ட கிணத்துல இருக்கிற தண்ணியோ போர்ல இருக்கிற தண்ணியோ பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் வந்து பிபிஎம் வந்து அதிகமா இருக்கும். அதற்கு காரணம் வந்து இந்த பூமியில எந்த மாதிரி ஒரு தன்மை நாம் வச்சிருக்கிறோமோ அந்த கடினத்தன்மை தான் இந்த பூமியில பெய்கிற மழை வந்து அந்த பூமிக்குள்ள போய் அந்த பூமியோட ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்தபடிதான் நமக்கு வந்து கிணத்துல இருக்கிற தண்ணியா மாறுது. ஸோ அப்போ வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஆல்ரெடி இப்போ வாட்டர் பிஹெச் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. வாட்டர் பிஹெச் வந்து இப்போ அதிகமாகிற காரணம் என்னன்னா, சாயில் பிஹெச் அதிகமாயிரும். சாயில் பிஹெச் அதிகமாயிருச்சுன்னா சாயில்ல என்ன பிஹெச் இருக்குதோ அதே தான் வாட்டர் பிஹெச் வரும். எதனாலன்னா மழை பெய்யுதுன்னா அந்த மண்ணுக்குள்ள போய் தானே தண்ணி ஊறுது, மண்ணே வந்து பொல்யூட் ஆயிரும். ஸோ ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த அமைப்பை வந்து நம்ம கொஞ்சம் மாத்துறதுக்கு ஒரு பிரமாதமான வழி இருக்குது. என்னன்னா, அதான் மரம் வந்து நம்ம அந்த 33% ட்ரீ கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 33% காடுகள் வந்து நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி காடுகள் உருவாக்கும் போது இந்த காற்றினோட தரம் வந்து அதிகமாயிரும். என்னைக்கு ஆக்சிஜன் எமிஷன் வந்து அதிகமாகுதோ அப்ப கார்பன் எமிஷனை டைல்யூட் பண்ணிக்கும். அதே நேரத்துல இந்த மண்ணோட மேல் பரப்புல இலதலைகள் வந்து தொடர்ந்து வந்து கிடைச்சு மூடாக்கு அமைப்பு உருவாகி அதுல ஆர்கானிக் கார்பன் அதிகமாகும் போது அதோட சாயில் பிஹெச் வந்து டெஃபினட்டா ஒரு நியூட்ரல், அதாவது அது அசிடிக் நேச்சரா இருந்தாலும் சரி, ஆல்கலைன் நேச்சரா இருந்தாலும் சரி, இந்த சாயில் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிட்டோம்னா சாயில் பேலன்ஸ் ஆகும். அந்த சாயில் பேலன்ஸ் ஆகும்போது இயல்பாகவே வாட்டர் பேலன்ஸ் ஆயிரும். வாட்டரோட பிஹெச் வந்து கண்டிப்பா பேலன்ஸ் ஆகி கிடைக்கும்.